வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. முதல்வர் விஜய் தலைமையில் நீட் எதிர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் காரசாரமான விவாதம். தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து முருகன். முதல்வர் தலைமையில் நீட் எதிர்ப்பு தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பெரும்பாலான கட்சிகள் ஒருமித்த குரலில் ஆதரவு தெரிவித்தனர். இதில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வெளிநடப்பு செய்தது. சபாநாயகர் சுமூகமான முறையில் சட்டமன்றத்தை வழிநடத்தினார். இதில் அதர்வா அர்ஜுனா மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் இடையே காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. இவர்கள் இருவரும் கடுமையான வார்த்தைகளால் தாக்கிக் கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் கோச்சுக்கணும். இந்த ஆட்சியில ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று ஆதரவாக கூறும்போது, உங்கள் கட்சியில் தலைமை சரியாக இருந்தால் ஏன் எங்கள் தீவிர கட்சிக்கு வருகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை நாங்கள் அழைக்கவில்லை, அவர்களாகவே வந்து சேர்க்கிறார்கள். குதிரை பேரம் நடக்கவில்லை. எங்கள் முதல்வர் மக்களின் ஆதரவை பெற்று கட்சி நடத்தி வருகிறார். உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். சிறுபான்மை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த ஆட்சியில் தொடர்ந்து நல்லது செய்வோம் வருவோம் என்றவர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணால. மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.